முனிவர்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தார். என் பிள்ளைகளுடைய மனதை அறிவுபூர்வமா ஆக்கி தரணும்னு காட்டுறது. அறுபதுக்கும் பார்ப்பனியை யார் கொன்றார்? அப்படி ஒரு காரணம் தெரியுமா? மரத்தடி நிழல்ல போய் ஒரு அந்தணருடைய மனைவி பார்ப்பனி என்பவள் நின்றார். என்று ஒரு நாள் ஒரு வேடன் வீசி விட்ட அம்பு அந்த மரத்துல தங்கி இருந்து காற்றின் அசைவால் அசைந்து அவன் மார்புல பறிஞ்சு அவன் இறந்தான். வேடன் குற்றம் சாட்டினான். பக்கத்துல ஒரு வேடன் நின்னான். அப்ப அந்தணன் பார்த்தான், இந்த வேடன் தான் இவளை கொண்டுட்டான் அப்படி குற்றம் சாட்டினான். பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில ஈஸ்வரனே நேராக வந்து அங்க ஒரு அருமையான கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் சென்று வேடம் நிரபராதி என்பதை நிறைவேற்றி உண்மை என்ன நிகழ்ந்தது என்பதை உணர்த்தினான். அப்ப காற்றின் மூலமாக மரத்தில் தங்கியிருந்த ஒரு அம்பு எந்த ஒரு நாள் இந்த வேடன் ஒரு பறவையை அடிக்க எய்தான். அந்த அம்பு மரத்துல தங்க காற்று ஒரு நாள் அசைக்க யதார்த்தமா வந்த பார்ப்பனியின் மார்பிலை பாய்ந்தது. இதுதான் உண்மையா நடந்தது. ஆனா வில்லோட நிக்கிறவன் குற்றவாளி ஆயிட்டான். புரியுதா? அது மாதிரி உன் பிள்ளையுடைய மனத்தை போய் பார்த்தேன். இன்னொருத்தருடைய தூண்டுதலின் காரணத்தினால் இவள் மனதிலே ஒரு கொல்லாத ஒரு அன்பு பாசம் புகுந்து விட்டது. அங்கே அம்பு பாய்ந்தது, இங்கே அன்பு பாய்ந்தது. அதுல இவளுடைய உள்ளம் பரத வச்சு பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய குணநிலைகள் ஏற்பட்டது. அதுல இவனோட மன அறைகளும் மாறி போச்சு. ஆனா இப்போ சிவனை போய் இருந்து அவன் சிந்தையை தெளிவாக்கி உகந்த பிள்ளையாக்கி உத்தம கல்யாணத்துக்கு தயாராகி இனிமே நீ கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், அவன் சம்மதிச்சிருவான். கல்யாணம் கர்மசாமிக்கு பாப்பா எல்லாம் வெற்றியோட ஆனந்தம். அதே அருப்புக்கோட்டை பகுதி தலைவன் தலைவி யார் யாரு? தலைவன் தலைவி வாங்க பாருங்க. பிள்ளைகள் எங்க இருக்கு? ஆடியோ கிடையாது, சிக்கலாயிருக்கும் பாருங்க. இதில் எப்படி வரும்? முத்துக்களும் செவங்க போனது வெளியே பாட்டணும். பாப்பா என்ன இந்த பிள்ளையின் பேர் என்ன? ரஞ்சிதம்னால என்ன அர்த்தம்? ரஞ்சினா என்ன அர்த்தம்? ரஞ்சனைனா ரஞ்சினி அப்படின்னு சொன்னா ராகம். தஞ்சமென்றே அறிந்தேன் தாயே உன் தேனான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் எந்திகிறேன் அம்மா கற்பகவல்லின்னி. உன் மகனுடைய உள்வரத்தை போய் பார்த்தேன். அவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா? அவங்க ஒரு பிள்ளைய கூப்பிட்டு விட்டா நம்ம முடிச்சு வச்சுருவோமா? அப்ப அவன் வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிடுவோமா? சொல்லு. அப்படியா? அவன் எனக்கு வேணும்னா காரணம்ன்றான். பெரிய பலாப்பழத்தை எப்படி சுமக்க மனத்தை பறி கொடுத்துட்டான், மதியம் பறி கொடுத்துட்டான். இனிமே இருக்கிற மருத்துவம்னா அவனுக்கு மருந்தனா தெரியாது, எறும்பும் யானையுமா தெரியாது. தெரியும், எறும்பு கூட யானையா தெரியும், யானை கூட எறும்பா தெரியும்.
அவன் பிடிச்சதெல்லாம் கரும்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உள்மனதை மாற்றணும், உங்க சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும். பட்டணத்துல வாழ்ந்த பிள்ளை பக்குவமா இருக்காது, நம்ம குடும்பத்துக்கு உகந்ததா இருக்காதுன்னு உங்களுடைய உள்ள பேசணும். உண்மை அதுதானே? மாடல் கேடா இருந்தாச்சுன்னா குடும்பத்துக்கு வருவாருன்னா அதான் காரணம் சொல்லுங்க. வாங்க மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அவன் போட்டாதை நல்லா இருங்க. இந்த ஆண்டு சிதறாம வாங்கி பழகு. நல்லா இருவாரு வாழ்க்கை போங்க. கர்மகாமிக்கு கர்மகாமிக்கு பெரம்பலூர் கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. எத்தனை பிள்ளைண்டா அவனுக்கு? பையன் எத்தனை? மூத்த பையன் எப்படி இருக்கான்? சொல்ல கேட்க மாட்டான். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை வா நாளைய உலகில் நாளைய உலகில் இல்லைங்க நெத்தியில நீல நீர் போட்டு வருத்தப்படக்கூடாதுடா. குங்குமம் பொட்ட வச்சா குலம வெண்ண, நீலவர்ண பொட்ட வச்சா நிறத்துக்கு தகுந்தாறு போல வைக்கானா, நிறத்துக்கு தகுந்தாறு போல பொட்டு வச்சா கடினமான அலங்காரம். கடினமான அலங்காரம் நம்முடைய பண்பாட்டுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறது கொஞ்சம் குறைபாடு. உன் மகன் அந்த பொட்டு வர்ணத்துல வெட்டுட்டு போயிட்டான், அவனுக்கு பின்னாலே இப்ப அவன் அங்க கட் பண்ணணும். நீ திருக்க அவனை இப்ப எப்படியா மாத்தணுமா வேண்டாமா? இல்லைன்னா அவன் நம்மளை ஏமாத்தி கர்மதாமிக்கு அவனே நீ மாறுவியா? உன்னை மாத்தி விடுவோம் பாருடா. வா பாப்பா மாற்றி வருவான், உன்னோடு இணைந்து இருப்பான். உன் தொழில் நஷ்டங்கள் நிறைய இருக்கு, கடன்கள் இருக்கு, எல்லாத்தையும் தருவில்லை. சந்தோஷம். கர்மதாமிக்கு பெரம்பலூரா பொய் சொல்றது மாதிரி தெரியுது. நீ இவரோட தெரியுமா? இவருக்கு என்ன வேணும்? நீ அந்த கல்யாணத்தை பத்தி கேட்க முடியாதுன்னா நீ கல்யாணம் பத்தி தான் கேட்க முடியும். பேத்திக்கு என்ன செய்யணும்? அப்படியா? சரி, தொழில் கடன்களை பத்தி கேட்க முடியாது. அக்கா நீ அங்கே இருக்கணும். போகிறாங்க என்ன உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன். உன் வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய ஆட்சி இருக்கு. சிவஞான தரிசனம். 3 ஆண்டு காலங்களாக தொழிலை மாற்றி மாற்றி நடத்தி ஒரு பலனும் அடையல. இடம் விட்டு இடம் பெறணுங்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி செய்து அத்தனையும் தோல்வி. இப்பொழுது பல லட்சங்களை போட்டு பயனில்லாத நிலையில வேதனைப்பட்டு மீண்டும் இது தொடங்குவோமா சும்மா இருந்துருவோமா அல்லது முடிவு என்னன்னு தெரியலையேங்கிறத முட்டிக்கிட்டு வாரையா. உண்மை அதானே? காரணம் இந்த தொழிலையே வளப்படுத்தி உன்னை வெற்றியாகி தந்தா போதுமா? இந்தா கடன் விடாம காப்பாத்துறேன். இனி பணம் வந்து சேரும். கர்மதாமிக்கு அப்படியா இருந்தது? கேட்பாங்க. தம்பி ஒரு கத்து இருக்கா? சும்மா துணைக்கு வந்தாலும்
உனக்கு வந்துருக்கியோ உன் பேரு சரி வேணாம் போய்க்கோ வாங்க அவன் கேட்க இருந்தான் உள்ள தாங்க போற வாயாடி பப்படா 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 வா நீ என்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போறான் என்னம்லாம் சொல்லணும் சொல்லிட்டேன் நான் இருக்கு இங்க உட்காந்துருக்கேன் இவா சொல்லலாம் அறிவே கிடையாது உங்களுக்குலாம் இன்னொரு மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும். உன் பேத்தியுடைய மனதின் ஆழத்தை பார்த்தேன். கல்வி கொஞ்சம் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் அவள் இந்த திருப்பதி எப்படியாவது அவளை பார்த்தாக்கி அடுத்து ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வழி வகுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அவள் இஷ்டப்படித்தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற முடிவு அவள் உண்மனத்துக்குள்ள இருக்கு. அதில் சிக்காம காப்பாற்றிட்டாங்க. கிடைச்சிடும். உத்தியோகமும் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். சந்தோஷம். நல்லா இருக்கு. கருதாமிக்கு கருதாமிக்கு மயிலாடுதுறை எல்லை குத்தாலம் கும்பகோணம் ஏரியாவோட குத்தாலத்திலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? வாமா வாமா. உனக்கு எந்த ஊருமா? மயிலாடுதுறை குத்தாலமா? திருமணம் தேதி என்னும் குத்தாலம். நின்றுட்டாங்க. உங்களுக்கு உத்தரவு இருக்குடா, நில்லுங்க. மேலாதிங்கப்பா. யாருது? வாய்ப்பு. கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை வரைந்தாலும் காணுவகை தந்தான். உங்க கட்டுமணிக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் உங்க குடும்பத்துக்குள்ள வரல. ஏன் வரலன்னு கேட்டேன். மாந்திரிகங்கள்லாம் செஞ்சு தெய்வ சக்தியை உள்ள வரவிடாம இருக்கு. அதனால உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு கண் பார்வையில் தெளிவத்தில்லை ஏற்படுமோ என்னும் ஒரு சந்தேகங்கள் தோன்றி மனக்குழப்பங்களான நிலைகள் இவைகளெல்லாம் தீர்த்து உங்களை வெற்றிகரமா வாழ வச்சிருந்தா போதும்லாம். ஆயுள் பெறமாகவும் ஆரோக்கியமா இருக்க வைக்கிறேன். வெற்றிமாற கொடுப்பான். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, குடியிருக்கிறதுக்கு மனம் எங்க இருக்கு? அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வழக்கில்லாம உன்னை ஆள வைக்கிறேன். என்னாலும் ஆனந்தமாக இருப்பார், புண்ணியமாகவும் இருப்பார். அதுக்கு உத்தரவு அடுத்த வாரம். மயிலாடுதுறை தாயும் மகனும் வெள்ளப்புறம் உள்ள தெளிவான பேருந்து இருப்பார். கழுத்துல என்னடா கொட்டை? என்னமா எங்க இருக்கு சித்திர கோயிலு? நதியை தாண்டி போகணும். காதல் அதியே அந்த மேல் பெரும் ஜோதியே. சரி, நாளைக்கு எங்கேயும் போய் பார்த்தீங்களா? அப்படி ஒரு நோட்டு இருங்க.
கிழக்கா அப்படியா? அது ஒரு கவி எழுதினதான் நம்ம படித்து பார்த்தோம். கிரகங்களுடைய சூழ்நிலைகளால இவருடைய தொழில் கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு வளர்ச்சி புரியுதா? ஆபத்து இல்லாம காப்பாற்றுவேன். ஆனா இப்ப சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய தீபங்கள் ஏற்றணும். வேற உங்களுக்கு என்ன வேணும்? அது படித்து பாஸ் ஆகிடும். நீ நினைக்கிறது மாதிரி கல்வியை சேர்க்கும் எந்த பணியும் வராது. இவருக்கு இந்த ருத்ராட்சம் போட்டது இறைவனுடைய திரு ஆணை. இது நம்ம கருத்துல கிடக்கணும். சரியா? ஆபத்தில்லாம காக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சக்தி. பாப்பா எப்படி இருக்க? கொஞ்சம் பாரு. அவன் நீட்டுக்கு படிக்கக்கூடியதுல அவனுக்கு மனத்துக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துருக்கு. நைட்லாம் தூங்க மாட்டேக்கா. ஆனா என்னன்னா படிச்சாலும் மண்டையில சரியா அடிக்க மாட்டேன். அது சம்பந்தமா குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அவன் மனதை உடலையாக்கி நான் வெற்றி அடையிறேன். ஜெயிச்சுவாங்க பக்கத்துல. தம்பி யாருக்கு பின்னாடியும் போயிடாது, என் பின்னாடியே சொல்றத புரிஞ்சுக்கலாம். கருதானிக்கு அப்படியா? கரூர் எல்லை கரூர். கருப்பா இருக்கா? கரூர். பழனிமலை முருகா, பழனிமலை முருகா, பழனி திருக்குமரா. பழனி எல்லையிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? உங்க ஊருக்குள்ள நுழைவுக்கு முன்னால வலது பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு. அதை எடுத்து கட்டிட்டாங்க. நீங்க கரும்பு வாப்பா கூப்பிட அங்கேயே நில்லு. மனசு அங்க போவ சாமி. 3 ஆண்டு காலங்களாக என்னுடைய தொழில் எந்த குறை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 9 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு சோதனையில நான் தள்ளப்பட்டு என்னுடைய தொழில் தொடங்கி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குரிய உள்ளத்துல வந்துருச்சு. அதையும் சரியாக்கணும். என் மக்களுடைய வாழ்வுக்கு பொருளாதார சிக்கலும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள அமைதி இல்லை. அதையும் எனக்கு நிலைப்படுத்தி தரணும். நான் நல்லா இருக்கணும். எங்க சொந்தக்காரங்கெல்லாம் என்னைய வேற மாதிரி சிந்திக்கிறது மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. என் மான மரியாதையை காக்கணும்னு நீ கேட்டது உண்மை. அதான மகனே. இன்னொரு இல்ல என் பங்க எப்படி கேட்காம பத்தியா? வாடா. துன்பம் கண்டு துவளர்க்க காலத்தை உணர்த்தி கைகளை நீட்டி காப்பவர் தான் இறைவன். இந்த நேரத்தில் இவருக்கு கை கொடுத்தாச்சுன்னா அந்த உலகத்துல முன்னேறிடுவான் அப்படி என்பதை தெரிந்து உனக்கு கை கொடுக்க வந்தோம் தான் இந்த கர்மசாமி. இனிமேல் உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். உன் தொழிலும் ஓங்காரமாக இருக்கும். உன் பிள்ளைகளும் அனுப்பு உதராம காப்பாற்ற. வேற என்னடா வேணும்? 3 மாதம் கழித்து விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. அதுவரை இந்த பணத்தின் மூலமாக உனக்கு செல்வம் வந்துகிட்டு இருக்கும். அதை வித்துட்டு கடனை தீர்த்துருக்கான். நீ வாப்பா. கரூர் நில்லுங்க. எல்லாரும் குறை கூப்பிட்டா வாடா தம்பி வா. வீட்டம்மா எங்க இருக்கு? எது தெரியுமா உனக்கு? ரெக்கார்டு தான் கொடுத்தது. எவ்வளவு ரெக்கார்டு கொடுத்தது? கடமையா? கால்
3 மாதத்துல 20 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன், படிப்படியா உன்னைய தேர வச்சத பயனாளர் தொழில நிப்பாட்டேன் சொன்னா சொன்னதுதான். ஆமா, வசூல் பண்றதோடவே நிறுத்திட்டா, யாருக்கும் கொடுக்குறாத, புதிய தொழில் வேற மாத்திட்டா, வண்டி வாகனம் எடுத்து வாழ வச்சிருக்கோம். கருப்பசாமிக்கு கரூர் கால் எடுத்துலாம். என்ன முருகா, கரூரா? கரூர் பக்கத்துலையா? கரூர் அங்க வேற இருக்கு. கரூர் எல்லைக்குள்ளே ஊருக்குள்ளேயே போகலையே. கரூர் கரூர் லாத்தூரா? விடைமலை முருகன் கோயில் அங்கே கொஞ்சம் கடவுள் பண்ணியிருப்பாங்க. சரி, ஊருக்குள்ள காளியம்மனா இருக்குது, மகாளியம்மன் அந்த காலம் காளியம்மன் நீ தான் பாம்பு திங்கட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. அது என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தேன். நீ உட்கார்ந்த உடனே ஒரு ஆத்ம சக்தி உன் பக்கத்தில் போட்ட, உன்னுடைய மனதையும் உன் உணர்வுகளையும் அதை போட்டு ஆட்ட, உன்னை வாழ விடாமல் தடுத்து இருக்கக்கூடிய ஒரு தீய ஆற்றல் அதுதான். இது யாரும் ஏவி விட்டதா அல்லது நேரம் தெரியலாம நம்மளை ஓட்டிக்கிட்டு தான். இதுக்காக எத்தனையோ இடங்கள்ல போய் விவரமா கேட்டோம், நமக்கு தெளிவு கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு தான் நீ பத்தியை தீட்டாதே தம்பி, உன் புத்தியை தீட்டு. முதல்ல மனிதனுக்கு வாயடக்கம் தேவை, சிந்தித்து பேசுகின்ற ஆற்றல் தேவை, பரிபூர்ணமான நம்பிக்கை தொழிலில் வேண்டும். இருந்து உன்னுடைய தீய சக்தி விலகும், உன் பஞ்சபூதத்துக்குள்ளே என்னுடைய அருளாட்சி நிலவும். காதல் பக்கத்துல வாடா, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, உட்கார் பக்கத்துல வாடா. என்னையவே நினைச்சுக்காடா உலகத்துல. நல்லா இருக்கும். உனக்கு ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு ஆர்டர் ஒருத்தன் கூப்பிடுவான், அவன் மூலமா காணுது 18 பணத்தை சிதற விட்டாரு. கருப்பசாமிக்கு பிள்ளை கேட்க வந்தீங்களா? என்ன பிள்ளைக்கு என்ன உங்களுக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். உங்களை கூப்பிடுறதுன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு கவலை ரொம்ப இருக்கு. உங்களோட நூற்றுக்கணக்கான மக்கள் காத்து கேட்டாங்க. என்ன நடக்கும் தெரியுமா இருக்கும்? என்ன பிரச்சனை நமக்கு? என்னக்கா என்ன உங்க உள்ள அங்க போகல. வரலாம், நூல் பிடிச்ச மாதிரி வா, வந்து உட்கார். ஒரு காலத்துல ஒரு பக்கமும் நகல விடாம அப்படி நூல் பிடிச்சது மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனேன். ஆனா இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகள் காலம் அதுக்கு மாறுபட்டு நடந்து உன் உள்ளத்துக்கு வேதனை பண்ணுது. உண்மையா இல்லையா? இந்த பிள்ளைகளை நம்ம வளர்ந்தேறி வைக்கிறதுக்கு தொழிலும் அமையணும், நல்ல வாழ்க்கையும் அமையணும். இந்த ரெண்டும் நம்ம இஷ்டப்படி நடந்தாச்சுன்னா கழுத நம்ம போய் சேர்ந்தாலும் கூட பரவாயில்ல. கருப்பசாமி உன்னை கடைசியா நம்பி வந்திருக்கேன், இந்த எண்ணத்தை நிறைவேற்றிருப்பாரு கேட்கலாம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையினுடைய எல்லை கோடுகளில் தான் என்னை சந்திக்கிறார். பல பேர்களுக்கு எல்லை கோடு தொடர்கிறது, சில பேர்களுக்கு துயர அலைகள் நீங்குகிறது. பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மான மரியாதை குறையாம வாழ வச்சுட்டாங்க. ஆம்பளை பையனை இஷ்டத்துக்கு கட்டுப்பட வச்சு 3 மாதம் பொறுமையா இருந்து ஜெயிச்சுட்டாங்க.
இப்ப இருக்கிற கடன்களை தீர்த்து உன் செல்வங்களை சேர்த்து அது மட்டும்தான் நான் 3 மாதத்துக்கு அவகாசம் கேட்டேன். இப்ப வேண்டாம்னு சொல்றோம்னா அது 1000 அர்த்தம் பொறுத்து இருப்பாங்க. வாழ வச்சு தரோம்னு சொல்லிட்டேனே, நீ கேட்காம நான் கொடுத்தது அந்த வார்த்தை. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடக்கு. அவன் உன்னைய கூட எதிர்த்து பேருக்கு தயங்க மாட்டான். கருணாமிக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் வாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி பௌர்ணமிக்கு முதல் நாள் வாங்க. கருணாமிக்கு சேலம் எல்லை சேலம். உட்காருங்கப்பா. நாளை நாளை வெல்லு வென்று நல்ல பேரை முன்னகையை கண்டேன் அதை எங்கே கண்டே. மனைவி கல்யாணம் உடனே எங்க இருக்கா வாங்க. போய் கூப்பிடும்போது என்ன சொல்றாங்க? உன் மனசு சாமிட்ட போகலையா? நல்லா கும்பிட்டு வா, மன நிறைவா கும்பிடு. வா வா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. கண்ணை முடிக்கால் நிதானம் உட்காரு, படப்படப்பு நாம உட்காரு, கமலம் போட்டு உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 2.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய வண்டி வாகன தொழிலுக்குள்ள மாந்திரிகத்தால் பல துயரங்கள் நடந்து வண்டிகளை இழக்கும்படியான சூழ்நிலைகள் இருந்து இப்போ வழக்குல மாற்றி மிக துன்பத்தோடு நீ இருந்திருக்க. உண்மையா? இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு பணமும் வேணும், கருப்பசாமியுடைய துணையும் வேணும். இந்த நிலையில் மனதால் பாதிக்கப்பட்டு மனைவி ஒரு புறம் நீ ஒரு புறம் என்று வாழ்வது. நீங்க முடிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வாரேன், நாளை கழிச்சு வாரேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளும் துயரங்களும் உங்களுக்கு உண்மையா இல்லையா? இப்போ உன் உள்ளத்தினுடைய நோக்கம் என்ன? மனைவி மக்கள் ஒரு பக்கம் சேஃப்டிக்கா இருக்காங்க, அவங்களை வாழ வைக்கிறதுக்கு தொழில் வேணும். இதை எனக்கு நீங்க வெற்றி பண்ணி இந்த வழக்கிலிருந்து மீட்டி தந்துடணும். அதுக்கு பிறகு அவங்களை நான் சரி பண்ணி கெடுவோம்னு சொல்லி கேட்கிறேன். அதான உண்மை. ஒரு இடத்துல நீ எதிர்பார்க்கிற பணம் வரும், அதை வச்சு உன் வழக்கையும் மீட்டித்தார, மீண்டும் தொழிலை வளர்த்து தாருங்க. புண்ணியமாக உன் குடும்பம் ஒன்று சேரும். நல்லா இருக்கு. கருதாமிக்கு சேலம் எல்லை உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யாரு? உடல்நிலை யாருக்குப்பா தெரியல? என்னடா செய்து இருக்கிறியாமா? புரியல எனக்கு. என்ன கோயில்ல படித்தீங்க? என்ன வேதம் நீங்க? எத்தூர் வேதமா? ஐயா புரோகிதம் நல்லா பண்ணுவீங்களா? என்ன பண்றேன்? கண்ணை பார்க்கலாம். என்னடா உனக்கு முன்னும் பின்னும் ஆறுதல் இல்லாத பையன் மாதிரி இருக்கிய? கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? அம்மா அப்பா? அப்படியா? நீ தனித்து இருந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒரு 4 கோயில் வேலைக்கு தந்தா சம்பாத்தியம் பண்ணி படிச்சுக்கிறியாடா? காரணம் நல்லா உட்கார பார்ப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சந்தியாவந்தனம் பண்ற? சந்தியாவந்தனம் பண்ணல. சந்தியாவந்தனம் பண்ணாதவனால காயத்ரியை நிறைப்படுத்த முடியுமா? அப்ப நீ செஞ்சது குற்றம் தானடா. காரணம் வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது? ஒற்றும் திறந்தவரும் மூளை இழப்பார்கள் சில விஷயங்களில். பொண்ணும் மண்ணும் பொண்ணும் திறந்த வெளியில் இருந்தால்
மண்ணும் பொன்னும் திறந்த வெளியில் இருந்தார். முற்றும் திறந்தவரும் மூளையில் தலனம் கொள்வார். தங்கங்களை தான் பிச்சைக்காரன் கூட எழுதிவான். அது தனி பார்க்கலாம். எப்பாருலாம ரோட்ல ஒரு பெண்ணு இருந்தானா 4 தரம், ஒரு தரம் பார்த்துட்டு போறாங்க, 4 தரம் தெரிஞ்சு உண்மையா இல்லையா? நீ எத்தனை தரம் பார்த்த? கட்டில்லாமல் கொட்டு இருந்தால் தட்டி பார்ப்பார் பரவாயில்ல. கொட்டு இருக்கலாம், கொட்டு மேம் அதை உரையை போட்டு கட்டி வைக்கிறேன்னா திறந்து வச்சேன்னா வாரம் கட்டில்லாமல் கொட்டு இருந்தால் தட்டி பார்ப்பார் பரவாயில்ல. உன் மனது ஒரு சில மனிதர்களுடைய உணர்வுகளால், எண்ணங்களால், நட்புகளால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நீ மன சிதைவு என்னும் ஒரு குழப்பமான நிலையில் நீ உட்கார்ந்திருக்க. எதிர்கால வாழ்வையும் தற்காலத்தின் வாழ்வையும் நெறிப்படுத்த முடியுமா? நமது ஆச்சாரத்துக்கு மாறுபட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணமும், உடலில் நமக்கு உலக வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய வலிமை நமக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமும் உன் மனதுல இருக்கா இல்லையா? காரணம் அதனால இன்னும் 2 கோயில்கள் உனக்கு நான் பணித்து தாரேன். இருக்கிற நிலைமைகளை உயர்த்தி தாரேன். உன்னுடைய உடல்நிலைகளை வளமாக்கி தாரேன். மன சிதைவு இல்லாமல் காப்பாற்றுறேன். வேற என்னடா வேணும்? நல்ல தொண்டு செய்வாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய். நம் குலத்தை மீறிய ஒரு பெண்ணினுடைய உறவு உனக்கு வெற்றி அடைந்து கர்மகாமிக்கு அதே சேலம் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் 2. உனக்கு எனக்காக்கியது காரணம் கிருஷ்ணா ஒண்ணுமே கேட்கக்கூடாது. நான் கூப்பிட்டேன், உட்கார்ந்துடலாம். ஏக்கா உங்க வீட்டை தாண்டி போகும்போது எதுவும் கிருஷ்ணன் கோயில் இருக்கா, பெருமாள் கோயில் இருக்கா? இருக்குதா? அதான் தாண்டி போகும்போது நான் சொல்லிருக்கேன். அதான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டேன். பக்கத்தவா எம்பெருமான் மகாவிஷ்ணு ஆகிய நாராயணருடைய நிறம் கரீர வண்ணம். சகத்திர நாமத்துல கிருஷ்ணாய நம அப்படி சொல்லுவோம். என்ன சொல்றோம்? நமன் சொல்லுவோம். கிருஷ்ணன் என்றால் தூய தமிழில் கருமை உடையவன் என்று. அதனால்தான் பௌர்ணமியை பூர்வபட்சம் என்றும் அமாவாசையை கிருஷ்ணபட்சம் என்றும் சொல்றோம். கிருஷ்ணபட்சம் என்றால் இருள். இருளின் நிறம் கருப்பு. இருளின் நிறம் கருப்பு. அதனால கிருஷ்ணா கரிய நிறம் உடையவனே, கரியமார் வண்ணனே சொல்லுமா? காரிருள் வண்ணா கரியமார் வண்ணா சொல்றோம்லாப்பா. என்ன அந்த கிருஷ்ணா என்னும் திருநாமத்தை கொண்டவன் தான் நம்ம ஐயா கருப்பசாமி. கருப்பு நிறத்தை கொண்டவன். அதனால்தான் அவருடைய நெற்றில திருக்கோவியை வச்சிருக்கிறோம். நாராயணனுடைய அவதாரத்தை குசலாக பிறக்க வைப்பதற்கு வான்மீகி தவத்தால் திறந்து கிருஷ்ணனுடைய நிறத்தை அடைந்து வந்ததனால அவருக்கு பேர் கருப்பசாமி. இதுதான் உண்மை. இந்த மகனுடைய அங்கத்தை நான் பார்த்தேன். எதிர்பாராமல் வந்த அலர்ஜி. இந்த நிலைகளை மாற்றுவதற்கு நான் சொல்லக்கூடிய மூலிகை நீ தேய்த்து வந்தால் சரியாயிடும். அதுக்கு முன்னால உன் வீட்டை தாண்டி இருக்கக்கூடிய பெருமாள் எம்பெருமான் நாராயணரை போய் சாஸ்தாங்க உட்காரம் செய்து எடைக்கு எடை துளசி கொடுப்பதாக வேண்டுதலை செய்துவிட்டு, துலாபாரம் கொடுப்பதாக வேண்டுதலை செய்துவிட்டு 108 ரூபாய் அங்க தட்சணையாக கொடுத்து அங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை 3 முறை பருகிவிட்டு என்னை நீ பார்க்க வந்தால் மூலிகை நான் தருவி நீ நலமாவாய். காலம் எல்லா சாமியாரும் எந்த தண்ணியோ குடிச்சாங்க. நான் வெளியே தான் குடிச்சேன். கர்மதாமிக்கு மகளே
இதை கொண்டு வீட்டுல வை, நீ புனிதம் அடைவாய். நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. இருக்கான் ஏன் அவன் விட்டு வந்தேன் எப்படி ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்கு, சரியா இருக்கான். அதை பொண்ணு அவனே அமைக்கக்கூடிய நிலைமை வரும். நீ காலத்தாரு தைரியம் வெற்றிகரமாக நடக்கும். வாமா, என்னம்மா உன் காலில் என்னம்மா பிரச்சனை? கால் போயிட்டு வா, போயிட்டு வா. அப்படியா கருசாமி, ஒன்றும் சொல்லக்கூடாது. அவன் கேட்கறது நீ என்ன வர கேட்க கொடுக்க கிடையாது. உனக்கு என்னம்மா வேணும்? அவர் இருந்தாலும் சொன்னார், அவன் கேட்கறத கொடுத்து அனுப்பி விடுறான்ட்டாரு. எது செய்யணும்? நல்லா பக்கத்துல வா, பக்கத்துல வாமா. 3 முறை என்னைய பார்க்கவா. உன்னை நல்ல நடப்பதுக்கு வகையில்லாம இருக்கு. நல்லா இருக்கு சில பணம் வரதுக்கு பணம் வேணும்னா கர்மதானிக்கு கர்மதானிக்கு அப்படியா? சேலம் எல்லை வாழப்பாடி. வாழப்பாடி வேற யாரும் வராங்களாப்பா? ஏன்னா உங்க எல்லை கொஞ்சம் விவசாய இடங்களை தான் தாண்டி போடுமா உங்க ஏரியாவுல? கம்மம்பட்டியா? இன்னொரு காலம் அப்படியா? அப்பா என்னடா வேணும் தம்பி? அந்த வழக்குல வெற்றியாகிறதுக்கு ஒரு வழக்கு நான் ஜெயிச்சு தரேன். அதுவும் கூட 2 வழக்குக்கு பௌர்ணமிக்கு மோராணி என்னைய வந்து பார்க்கணும். அதை நான் ஜெயிக்கிறதுக்கு வழி காட்டணும். வர வச்சு தரேன். மென்மையா வரும், தன்மையா வரும். பௌர்ணமிக்கு மோராணி என்னை வந்து பாரு. நீ ஒதுங்கிட்டு வேண்டாம், உன்னை காப்பாற்றுறது என் கடமை. கணவனு பார்க்க இது யாரு? நல்ல கணவன் பராசக்தி என்னைய நினைச்சுக்கிட்டு கிருஷ்ணாவதாரம் போல லீலை செய்யக்கூடிய பேரு கட்டி கொடுத்துருக்கியே. குட்டா பேரு குடிக்கிறது மட்டும் இல்ல. சொல்லுங்க, நீ என்னடா புரியுதா புரியலையா? அதே வாழப்பாடி என்னுடைய நல்ல கேட்டு வாங்கப்பா. என் பொண்டாட்டிக்கு பக்கவாதம் வந்துருச்சு, அதை சரி பண்ணி தாங்கன்னு ஒருத்தன் வந்துருக்கான். உன் பொண்டாட்டிக்கு பக்கவாதம் வந்திருக்கா? அப்பா அங்க போயிருந்தது நல்லா இருக்கியாக்கா? உன் குடும்பத்துக்கு இன்னொரு பொம்பளையால கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்குன்னு மேல இருந்து உத்தரவா இருக்குப்பா. அந்த பொம்பளை உன்னுடைய வழியில் உள்ள பழக்கம் உடையவளா அல்லது குடும்பத்துக்கு பழக்கம் உடையவளா யாருக்கு கண்டுபிடிக்க வேண்டாமா? வேண்டாமா? உன் மனைவி சர்வ ஆரோக்கியமா இருந்தால் இவன் மூலமா கிடைக்கக்கூடிய உதவி அவங்களுக்கு கிடைக்காது. தாத்தா போய் சொல்லுவனா? சொல்லுவா?
அதனால இப்படி ஒரு குழப்பம் நடந்திருக்கு. இப்ப அவளை எழுப்பிடுறேன், அந்த செய்தவங்களை மனதை திருத்திடுறேன். யாரையும் வருத்தப்பட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை திருத்திடலாம், இவளை எழுப்பிடலாம். அடுத்துள்ளது பின்னால் பார்த்தாலும் பார்த்திருப்பேன் வார்த்தைகளை பேசுகிற பொழுது பிள்ளைகளுக்கு மன வருத்தம் இருக்கும். மருந்து கொடுக்கும்போது இஞ்சி உரைக்கும், ஆனா நோய்க்கு உண்மையானே மருந்து கொடுக்கும்போது இஞ்சி இருக்கையும் உரைக்கும், ஆனா நோய் தீர்க்கும். உண்மையாக்கா அத மாதிரி மனிதனுடைய குற்றங்களை பேசுகிறவங்க உள்மனதுக்குள்ள ஒரு சூடும் வேதனையும் ஏற்படும். ஆனா அது தவறு என்று களைவதற்காக தான் நம்ம அதை சொல்லி மனதை பக்குவோம். அதனால இந்த இடத்துல உங்க அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அதைத்தான் நான் செய்வேன். நீ என்னை தந்தையாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் எடுத்துக்கொண்டால் உன் உழைப்பு உயரும், இப்போ இருக்கிற கடன் தீரும். ஏன் சொன்னோம்னா, ஒருத்தன் ஒரு லாரியை வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வந்தான். அடே குடிப்பழக்கத்தை நிப்பாட்டலாம், நான் 43 லாரி வாங்கி தரேன் உத்தரவு கொடுத்தேன். சரி இருக்க சத்தியம் பண்ணான். அதே மாதிரி 3 வருஷத்துக்குள்ள 43 லாரி வாங்கினான். அந்த 43 லாரி வாங்கிட்டு வண்டி அசால்ட்டா போய்கிட்டு இருக்கு. நாமக்கல்லுக்கும் கரூருக்கும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வண்டி யதார்த்தமாக ஓடிட்டு போன ஒரு டிரைவர் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு போயிட்டான். உள்ள இருந்த பொருளை களவாணி போயிட்டான். இவன் ஓனர் இன்னொரு வண்டியில போனான். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது, அண்ணா வாங்கினேன், உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆகுதுண்ணா. சரிப்பா, நல்லதுப்பா நல்லதுப்பா, உட்காருங்கண்ணே அப்படின்னா. அதனால கொஞ்சம் சுக்கா வருவதெல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி போட்டுக்காங்க. சரிப்பா போட்டுக்கணும்னா சாமிக்கு கொடுத்த வாக்கா ராஜா மறந்துட்டாங்க. நம்ம ராஜா என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. உடனே ஒரு கோட்டரை ஊத்துல அவன் சுக்கா வச்சு அருமையா சாப்பிட்டான். அன்னைக்கு மறுநாள் 21 வருடத்துல இவங்க லாரி ஆக்சிடென்ட். அப்படி எல்லா லாரிகளையும் 6 மாதத்துக்குள்ளே இழந்து இன்னொரு வண்டிக்கு டிரைவரா போய் கிழிஞ்ச சட்டையை போட்டு தோல் பையை போட்டுக்கிட்டு என் கோயிலுக்கு போனான். சபரிமலைக்கு போறதுக்கு தோல் ஒரு பை போட்டு போனானே, அத மாதிரி ஒரு தோல் பையோட வந்தான். என்னடா தம்பி 43 லாரி வச்சிருந்தியே, அதெல்லாம் என்னாச்சு பாருங்க. ஐயா என்னைய மன்னிச்சுக்காங்க ராஜான்னு சொல்லி காரணம். உனக்கு கோட்டர் பெருது, என் கொடுத்த சத்தியம் உனக்கு சாதாரணம். சத்தியம் தவறி விட்டாங்க. அதனால 3 மாதம் என் முகத்தை நீ பார்க்கணும். 3 மாதம் கழிச்சு வாங்க வந்தான். அதுக்கு பிறகு ஒரு கறி கொடுத்து ஒரு வண்டியை லீஸுக்கு வாங்கி ஓட்டி 2 வண்டி எடுத்து 3 வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ என் மூஞ்சு பார்க்கவே மாட்டாங்க. அந்த எரும மாடு பார்த்தானே பார்க்காம போனா எனக்கு எப்படி நீ பிழைச்சு போ. அத மாதிரி சில நட்புகள் தன்னுடைய குடும்பத்தை எழுதியும் இழக்க வச்சிடும். அவங்களுடைய கர்மமும் பாவமும் நம்ம தோல்ல வந்து ஏறி உட்கார்ந்துக்கணும். 1000 கோடி பணம் நீ சம்பாத்தியம் பண்ணாலும் அது எழுதியும் உன்னை ஆண்டியா ஆக்கிரும், உன்னை கடன்காரங்களா ஆக்கிரும். உன் மனத்தும் உணர்ச்சியும் அவங்க பக்கத்துல போகுமே தவிர தொழிலை விருத்தியா நடத்தக்கூடிய நிலைமைகள் இருக்காது. புரியுதா உனக்கு? அதுல இப்ப கடன்கள் எப்படித்தான் அந்த கடன் வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா கடன் பெற்றுருவோம். நிறைய தட்டா அடுக்கி வச்சு லோடா ஏத்தணும்னு நினைச்சிக்க. இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி ஆகிட்டியடா இல்லையா? ஆனா மீண்டும் இந்த தொழிலை நான் வளப்படுத்தி தாரேன். உன் உள்மனத்துக்கு தெரியும் நான் என்ன உனக்கு சொல்ல போறேன்னு. உன்னுடைய ஆழ்மனத்துக்குள்ள நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியும். அந்த நட்பு உனக்கு இருக்கும் வரை நீ உயர முடியாதடா மகனே. அதை தூர எடுத்து போடு. உன் பொண்டாடி பிள்ளையோட உன்னை உதயமா வாழ கால் இங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? கர்மதாமிக்கு கொஞ்சம் எதை எடுத்து கண்ண முடியாப்பா.
3 வாரங்கள் 21 நாட்கள் பணம் கிடைக்கும், தொழில் உயரும். உன் மனைவி எழுந்து வருவான், என்னை காண்பாய், ஆனந்தம் பெறுவாய். அவன் மன அதிர்ச்சியில தான் அவன் உடல்நிலை சோதனையாக்கப்பட்டது. மன அதிர்ச்சி பணத்தால், உன் குணத்தால், உன் வார்த்தைகளால் அவருடைய மனம் பாதிக்கப்பட்டதுல மூளைகள் போய் தக்காகி இருக்கு. அதுக்கு ஒரு பெண் காரணம். காலத்தை ஆனந்தமாரிய மகனே செல்ல முடியுமா? புண்ணியமாக இருப்பாயம்மா, வாழ்க. பெற்ற தாய் தெய்வத்துக்கு சமம். நீ உன் பிள்ளைகளை மனதார வாழ்த்து, ஆனந்தமாக இருப்பாய். கர்மசாமிக்கு என்னுடைய தொழில நஷ்டம் இருக்கு, அதை தீர்த்து தாங்கன்னு கேட்க வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? போட்டா ஆனந்தம் விளையாடும் வீடு ரெட்ட தோட்டா வண்டிகள். உட்காரு. உனக்கு இப்ப கடனும் மனவேதனையும் இருக்கு, என்ன அதை தீர்த்து தரணும். வேற இடத்துல வண்டிகளை போய் நிப்பாட்டதுக்கு வழி இருக்காடா? அப்படி ஒரு வழி இருந்தா நீ தொழில உயர்ந்துருவ. இடத்த மாத்தி தாரேன், இந்த தொழில ஓட்டி தாரேன். வேற என்னடா வேணும்? என்ன வேணும்? பக்கத்துல வா, இந்தா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இப்போதைக்கு இந்த வாரத்தில் உனக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நல்லா ரெட்டைவால் குருவி படம் பார்த்துருவாப்பா, கூட 2 தரம் போட்டு பாருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பார், சிற்றபையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவார். சிவகங்கை கரையினிலே அழகான தில்லை வனம், அன்னை அவள் வாழுமிடம். அப்பா எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்துடுவாங்க. வாங்க செல்ல மக்களே, எனக்கு என்னவா வாங்கி தந்தீங்க நீங்க? பிள்ளை வர கேட்டு வந்து அம்மா வாங்கம்மா, எனக்கு என்னமாமா வாங்கி தந்தீங்க? என்னவா வாங்கி தந்தீங்க? முட்டறிகள் கொண்டு வந்தீங்களா? பௌர்ணமி அன்னைக்கு வரணும், முக்கரிகளும் கொண்டு வரணும். நிலமாலை சுட்டணும். நிலமாலை காட்டு பிடிக்காங்க கோயில்ல. நிலமாலை சுட்டணும், முக்கரிகள் கொடுக்கணும். ஆனந்தமான சாக்கியம். அன்று உங்களுக்கு வரம், குழந்தை வரம். என்ன குழந்தை என்பதை அன்று சொல்லுவோமா, இன்று சொல்லுவோமா? மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? எங்க இருக்குது? என்ன வேண்டியிருக்க தாயி? சொல்லு, என்ன வேண்டுன? பாக்குற உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். சிவகாமின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சிவகாமி. சிந்தை மனித சிவபுராணம் கொண்டதும் இந்த உலகம் உய்ய வாழ்வாய். நிலமலை காட்டு வைங்க. ஆனந்தம் இன்று ஆரம்பம் மகாசக்தி உன் பிராணநாமத்தை சொல்லி இந்த மகளுக்கு கொடுக்கிறேன் அம்மா. அவள் சிந்தையில் சிவகாமி என்னும் திருநாமத்தோடு இந்த குழந்தையை ஜனனமாக வாழ்க. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிடணும். காட்டு மேலதான் தேடி போய்க்கிறோம். இந்த அப்பா உனக்கு செல்வங்கள் கிடைக்கும், உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும், என்னாலும் நிறைந்த மனதோடு வாழ்வாய். கர்மதாமி, என் மனைவியுடைய மனது பக்குவம் அடையணும், என் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையும் நல்லாகணும்னு தகப்பனும் பிள்ளையும் என்னைய பார்க்க வந்திருக்காங்க. நடராஜன் தரிசனமே
இல்லை நடராஜனின் தரிசனமே. இன்னும் ஒரு முறை கால் இருக்கிறாங்க. சாமி, எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான ஒரு குழப்பம் நடக்குது. மர்மமான குழப்பம் நடக்குது. இந்த குழப்பத்தின் காரணத்தினால் மனநிலைகளும் பக்குவப்பட மாட்டுது. ஒற்றுமையான மனநிலைகளும் உருவாக மாட்டுது. தொழிலாலும் உடலாலும் முன்னேற்றம் அடைய முடியாத நிலைமைகளும் இருக்கு. இந்த மாயையான நிலைகள் எப்பொழுது விலகும்? இதுக்கு நிலையான முடிவு என்ன என்பது ஒரு உள்ளத்தில் உள்ளது. உண்மையா இல்லையா? காலம் யார் குற்றவாளி? சினிமா படம் நினைச்சுக்கிட்டியா நான் கேட்கறத? அப்ப குற்றவாளியா, ஆத்தா குற்றவாளியா? காலத்தின் குற்றமா, கடவுளின் குற்றமா, விதியின் குற்றமா, மதியின் குற்றமா? யார் குற்றவாளி? ரெண்டு பக்கமும் பருத்திட முடியாத ஒரு விதியின் கையில் விளையாடுகிற பொம்மை விதி. அதனால உனக்கு என்ன செய்ய முடியாது, தீர்மானம் பண்ண. யாருடைய மனதையும் பேதலிக்க விடாமல் செம்மைப்படுத்தி உங்களை வாழ வச்சு தாரேன். உனக்கு என்ன வேணும் மகளே? செப்டம்பர் மாதம் 30க்கு பிறகு அடுத்த வேலை கிடைக்கும். அதுவரை இந்த வேலையை விட்டு நீ அகலக்கூடாது. வெற்றியாகித்தானே உன் உடல்நிலையும் ஆரோக்கியமாக்கி சகல செல்வத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் உன்னை வாழ மாற்றமாயிடும். சாதாரண சிகிச்சையும் மாற்றமாகும். வீணாக குழம்புனா ஆயுளுக்கு கல்யாணம் இல்லை. இந்தாப்பா நிறைய பணம், தொழில் உதவியும் கிடைக்கும். உன் குடும்பம் எல்லாத்தையும் ஒற்றுமையாக்கி அன்பு பாசத்தோடு உங்களை வாழ நல்லா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பெங்களூர் எல்லை பெங்களூர். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமணி, கடவுள் செய்த குற்றமணி, கடவுள் செய்த குற்றமணி. எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு மனவேதனையும் கஷ்டமும் இருக்குன்னு சொல்லி கண்ணாடி ஓட்டு ஒத்தையுமே காக்க வந்தாயா? கண்ணாடி ஓட்டு. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னுடைய கட்டுமணிகளை நான் போய் பார்த்தேன். ஜென்மபாவத்தின் அடிப்படையா வாழ்க்கையில பருவமடைந்த காலம் முதல் இக்காலம் வரை நிரந்தரமான நிம்மதியும் ஒரு உயர்வும் கிடைக்காத வேதனையை நீ தவித்துக் கொண்டு. ஆனால் சம்பாத்தியம் செய்து பல கோடிகள் ஆகும். ஆனா இன்னைக்கு கோடிகள் கோடிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறாயே தவிர ஒரு இடத்தில் உட்காரவில்லை மாட்டேன். அதனால இந்த காலங்கள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். நீ பெற்ற பிள்ளைகளுடைய கிரகத்தின்படி உனக்கு தெளிவான துயர அலைகள் நீங்கி நான் துணை கொடுத்து உயரக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பா. அதனால பிள்ளைக்கு வெற்றி மாற கொடுத்து உத்தரவு. காரணம் சொன்ன உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். நல்ல பாட்டுங்க. கணக்கிலே தவறு செய்த என் கழுத்துல போட்டு உனக்கு கொடுக்கும்படி கட்டளை. உனக்கு இப்ப தேவை நிறைந்த பணம், தொழில் முடக்கம் இல்லாத நிலை, கடன்களை தீர்க்கின்ற நிலை. வேற என்னடா வேணும் உனக்கு? ஆயுள் ஆரோக்கியம் தானே, நிரந்தரமான செல்வத்தையும் நல்கி இன்னையிலிருந்து படிப்படியாக நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். மகனே, எல்லா நலமும் சக்தி மிகுந்த என் வாக்கால் நீ உயர்வாய். கர்மசாமிக்கு இந்த கடை இது கொடுங்க. கர்மசாமி, என்னுடைய கனவு மனைவி வாழ்க்கைக்குள் மனப்போராட்டமும் வேதனையும் இருக்கு.
அதை தீர்ப்பது எப்பொழுதும் விதியா. எல்லாமே நீந்தானாப்பா இந்த உலகத்துல. என்ன சர்வீஸ்வரா? கணவன் மனைவி வாழ்வுக்குள் மனவேதனையும் குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு சொல்லுங்க. கல்யாணம் முடிக்கலையா? இப்ப எங்க இருக்காரு? இப்ப எங்க இருக்கிறார்? வா பக்கத்துல நான் சொன்ன வார்த்தையில நீங்க தெளிவா சிந்திச்சீங்களா? கணவன் மனைவி வாழ்வுக்குள் மனவேதனையும் குழப்பமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் இருப்பான். என்ன செய்யணும் தெரியும். நம்முடைய சாமுண்டீஸ்வரி கோயில் எந்த ஊர்ல இருக்குமா? மஞ்சுநாத சுவாமி கோயில் எங்க இருக்குமா? ஆட்டு வித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரோ கண்ணா. கடவுளே பின்னரம் நினைப்பார் மனுளே தன்னுடைய மனதுக்கு இயலாமையின் காரணத்தினாலும் சில பேருடைய சொற்சுவையின் காரணத்தினாலும் அவன் மனது பேதரிக்கப்பட்டு இன்னொருத்தர் சொல் கேட்டு இப்பொழுது மதிமயங்கி உன்னை விட்டு பேசி போயிருக்கான். புரியுதா? அவன் மன அலையை போய் பார்த்தேன். மேகம் மூடியது போல் அவனை மூடி இருக்கிறது. அவன் பெற்ற லீலைகளோ பல. சிவன் இருக்கும் இடத்தில் அவன் இருக்கிறான். ஆகையினால் அங்கிருந்து அந்த சிவனுடைய சக்தியை வைத்து உன்னை தேடி நான் வர வைக்கிறேன். 90 நாட்கள் பொறுமையாக இருந்து என்னை காண வரும்பொழுது அவன் முன்னோடு இருப்பான். வெற்றி விட்டு மகனே ஆனந்தமாக இருப்பாய். குங்குமார்க்கரை செய்து மகாமேரு தரிசனம் பண்ணி பௌர்ணமிக்கு போராடி என்னை வந்து பார். ஆனந்தம் அடைவார். கர்மதாமிக்கு கர்மசனா உன் வீட்டுக்குள்ளே மகாமேரு 90 நாள் பண்ணணும். பௌர்ணமிக்கு பிறகு பௌர்ணமிக்கு போனா நம்ம வந்துட்டு போகணும். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உன் கழுத்துல நாகம் சுத்தி இருக்குடா. அதனால உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தமெல்லாம் அகன்று போய் தனிமரமாக நிற்கிற. இப்போ உனக்கு தாயும் நான், தந்தையும் நான், தெய்வமும் நான், குருவும் நான். ஆனா இப்ப நிர்கதியாக இருக்கும் என்னை தத்தெடுப்பார் யாரும் இல்லை, பெற்றெடுத்தாரும் இல்லை. எனக்கு தொழில் வேணும், அடுத்து எனக்கு வாழ்க்கை வேணும், நீ தான் எனக்கு செஞ்சு தரணும்னு கேட்கிறேன். காரணம் இவரை நம்ம கோயில் தத்து பிள்ளையா நம்ம எடுத்துக்கிட்டோம்ப்பா. ஆமா, நம்ம ஐயா கர்மசாமிக்கு இவங்க ஒரு பிள்ளை. நம்ம ஐயா கர்மசாமிக்கு இவங்க ஒரு பிள்ளை. இவனுக்கு தொழிலை ஓங்காரமாக்கி கொடுப்போம். ஒரு ஆண்டுக்குள்ள இவனுக்கு கல்யாணம் முடிச்சு குடும்பமா வாழ வைப்போம். உனக்கு தேவை இப்போ பணம். அதனால பணம் நிறைய தர, தொழிலை உருவாக்கி தர. ஆனா நீ மானசீகமா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும்னு நினைச்சிருக்க. அப்பா இவ்வளவு காலம் நான் மனவேதனைப்பட்டு மதுவை குடிச்சேன். இப்ப நீ எனக்கு தாயும் தந்தையுமாக மாறிட்ட. அதனால என் மனம் இனி மதுவின் பக்கம் போகாம என்னைய தடுத்து நிறுத்தி நீ தான் காப்பாற்றணும்னு கேட்கிறேன். அப்படியே உன்னை குடிக்க விடாம ஆக்குறேன். குடிமக்களோடு உயர்ந்து வாழ வைக்கிறப்பா. ஆனந்தமாக இருக்க. செல்வா மகனே, செல்வா. கர்மசாமிக்கு சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். பெங்களூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி விளக்கம் கேட்க வேண்டும் என்று வந்தவர்கள். என்னம்மா பிள்ளை வளர்ச்சி? இன்னொரு பிள்ளையார் நீ கொண்டு பொம்பளை கொண்டு வந்து
உங்க பையன் எங்க இருக்கான்? கால் வந்துவாங்க. நீ நினைக்கா நீ கால் யார் இந்தம்மா? இவர் யாரு? பெங்களூர்காரு. பெங்களூர் மாப்பிள்ளைக்கு என்ன உன் பேர் என்னடா? என்ன பேர் உனக்கு? நம்முடைய இந்தியாவில் சிகரெட் கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்கா? எத்தனை கம்பெனி இருக்கு? அதையே என்கிட்ட கேட்கறது சொல்றியா? காலம் போமா தலைவாரி பூத்தூடி அன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னானே உன்னை. அக்காவா நல்லா இருக்கியா? உன் வீட்டு பக்கம் மாரியம்மா வரா, பிள்ளையார் வரா இருக்காங்க? உன் பிள்ளைக்கு வயசு எத்தனை? 45. கல்யாணம் முடிச்சிட்டானா? கல்யாணம் முடிச்சிட்டானா? கழுத்துல இருக்கணும் செய்யணும், ஆனா காத்துல இருக்கும். ஏன் காத்துல இருக்கு? நீ எல்லாம் ஒரு புருஷனான சுத்தி சுத்தி கலந்து வாங்கி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி கழிக்க உனக்கு முடியுமாடா? உன் கூட நான் வர மாட்டேன், என் வாழ்க்கை எனக்கு பார்க்க தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். காலம் மெல்ல மெல்ல கோயிலாத மனிதன் இருக்கான உலகத்துல யாரு இருக்கா? அவதார புத்தர் எம்பெருமான் ஸ்ரீ ராமனையும் மனக்குறையோட தான் வாழ்ந்தார். வெற்றி வேலாயுதமாக இருந்த எம்பெருமான் முருகப்பெருமானையும் மனக்குறையோட இருந்துதான் பழனிமலையில போயிருக்கார். உண்மையா இல்லையா? உலகத்தையே ஆட்சி படைத்த ஆண்டவனாகிய ஆதிசிவன் வேதனை தாங்க முடியாமல் விஷத்தையே குடித்து பார்த்தான். அடுத்த நெருத்தெல்லாம் நீலகண்டம் அங்கேயே இருந்தது. அதனால அவருக்கு பேர் திருநீலகண்டம் பேர். புரியுதா? அதனால இறைவனுடைய அவதாரமே பல குறைகளையும் வேதனையும் சுமந்துதான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு. யாருடைய குறையும் யாருக்கும் மகிழ்ச்சி தருவது அல்ல, சிரிப்பு தருவது, சிந்திக்க வைப்பது. ஒருத்தருடைய பேரும் இந்த உலகத்தில் அத்தனை வரையும் பாட போகட்டும். அதான் உலக மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ உன் பிள்ளைக்கு அந்த மனைவியை வர வைக்கணுமா? வர வச்சு தந்தது அப்படியா? கண்ணம் முழுக்கா நல்ல பிள்ளை தங்கம். ஞானத்தின் சக்தியே அவ என்ன நிலையில இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் காட்டுப்பா. அம்மா, இன்ஜினியரிங் படித்த ஒருத்தருடைய நட்பில் அவளுடைய மனம் துணை கொண்டு போய் ஒரு வருமானத்தை பெற்று அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய மனதை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். 90 நாள் அவகாசத்துல அவ உள்ளத்தை மாற்றி உன் பிள்ளையோட வாழ வைக்கிறேன். உன் மகன்கிட்டையும் சில குறைகள் இருக்கு, அதையும் நான் தீர்த்து தரேன், வாழ வச்சு தரேன். அதுல 3 பேர்கள் அவனுக்கு பிடிக்காதவர்களையும் கிரகத்துக்கு ஒப்பாதவர்களும் அவனை தொடுதாங்க. மாத்தி தரேன், தைரியமா இருக்கு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு என் மகன் மாமா தாயும் மகனும் வாங்க. வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன்மகள் நீரிடாத மீனோ. வாழா தற்காலத்துல படிச்சவங்க நீங்கன்னா நாகரிகமான உலகம், ஞானமான உலகம். நம்ம வாழ்க்கை நமக்கு நல்லா நடக்கும். எதுக்கு இங்கே வந்து லாக்காயிட்டோம்னு உண்மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கு. புரியுதா? மனதை திறத்து தெளிவடைவார். இந்த ஞானத்துக்கு முதலிடம் என்ன வேண்டும்? கல்யாணம் நடக்கும் இல்லையா? நீங்க 2 அனுப்பி போங்க, அவனை மட்டும் என்கிட்ட வச்சுக்கோ. நீங்க 2 விட்டோம், நீ மட்டும் கால் வைக்க.
பாதர்த்தி 3 ஆண்டு காலங்களாக வெவ்வேறான தொழில்களை பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியாத மனிதன். உண்மையா? சுயமாக தொழில் வருமானம் வேண்டும் என்பதற்காக பணங்களை நஷ்டமாக்கி வேதனை அடைந்த கிரகமும் உண்டு. ஒரு பெண்ணின் நட்பால் உள்மனம் பாதிக்கப்பட்டு மனம் பக்குவம் அடையக்கூடிய விதியை உடையவன் இவன். அடுத்த கட்ட வாழ்வை தொடங்குவது எப்படி என்பது தெரியாமல் இரவில் வெகு நேரம் விழித்தும் நற்பலன் கிடைக்காமல் தாய் தந்தைக்கு மாறான குணத்தை பெற்ற மகன் காலம். ஏன்னா குறி சொல்றவங்க சாமி சொல்றவங்க எல்லாம் சும்மா வாயில வந்ததை சொல்லுவாங்க. என்னை நீங்க இடம் போட்டுற கூடாதுல்ல. உன் பிள்ளைக்கு நல்ல நேரம் தோன்றிடும், வந்து உட்காருங்க. அதனால தான் கடவுள் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கான். இப்போ புரியுதாப்பா? புரியுதா? ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல இவன் தொட்டது தொடங்கும். நிலையான தொழில் வளத்தோடு நடக்கும். நல்லா புரிந்து கொள்ள. அதுல இருந்து 6 மாதங்கள், ஜூன்ல இருந்து 6 மாதம் கழித்து தான் திருமணம் நடக்கும். அதுக்கிடையில நீங்க தரைகளை தவம் இருந்தாலும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா 1.25 ஆண்டுகளுக்குள் சில கோடிகளை பெற்று மகிழ்ச்சி மிகுந்த மனைவியை அடைந்து முதல் பிள்ளை ஆண் பிள்ளையை பெற்று இந்த உலகில் ஆனந்தம் பெறுவான். வெற்றி அடைவாய் மகனே, வாழ்க. பெங்களூர் எல்லை ஒரு பக்கத்து காது சரியில்லைன்னு கேட்டு வந்தேன். அண்ணா வணக்கம். சோபர் கீழே மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன். சாமி, நான் தொழில் பார்க்கிறேன், பணம் பார்க்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி என் பிள்ளைகள் எல்லாரும் என்கிட்ட நெருக்கமா இல்லாம ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியணுமா ஐயான்னு கேட்கிறேன். அதுக்கு யாரும் மண் செய்வதையெல்லாம் வைக்கிறப்பா, நீனா நீ குழம்ப வேண்டாம். இப்போதைக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரி கிடையாது, மாறிக்கொள்ளக்கூடிய நேரம் வருது. உன் கடலை திருத்தார பிள்ளை குட்டிகளை மகளமா வாழ வைக்கேன். காரணம் உன்னுடைய வீட்டுல வச்சு எதை நினைச்சு கும்பிடு. நிறைய பணம் கிடைக்கும். பைரவர் தான் உனக்கு குல தெய்வம். பத்திரகாளி பெண் தெய்வம். கும்பிட்டுவான். ஓராண்டுக்கு பிறகு வீடு கிடைக்கும். அது ஒரு நீ பொறுமையோடு இருக்கணும். சிந்தாம கொண்டு போ. பெங்களூர் உத்தரவு இன்னும் அடுத்துதான் போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் அருமையா டீ குடிக்க, நானும் டீ குடிக்க வருவேன்.